வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் வச்சிருக்கிற செடியெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சமைக்கும்போது மீதமான பொருள், வேஸ்டான பொருளெல்லாம் வச்சு நான் எப்படி செடி வளர்த்துருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது இஞ்சி செடி. இஞ்சி முளைச்சிட்டு நான் அதை ஊனி வச்சேன். அது நல்லா வளர்ந்துட்டு நான் ஏற்கனவே வச்சு ஒரு 1/4 கிலோ போல் நான் இஞ்சி எடுத்துட்டேன். இது மீதமான இஞ்சி இன்னும் நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு முளைச்சிட்டு நான் அதை ஊனி வச்சேன். அது இப்படி வளர்ந்துருச்சு. இதை வெள்ளைப்பூடோட இலை. இது பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு, பொங்கலுக்கு வாங்கின கிழங்கு முளைச்சிட்டு அதையும் ஊனி வச்சேன். அது இப்படி வளர்ந்துருச்சு. பாருங்க, இது பிரண்டை கொடி. இது ஒரு சின்ன குச்சி தான் வச்சேன். இப்போ நல்லா படர்ந்து நிக்கி. இதுல இந்த பிரண்டையில நம்ம சட்னி வச்சு சாப்பிடலாம். மூட்டு வலிக்கு நல்ல மருந்து, செரிமானம் நல்லா ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பச்சை. இந்த இலை நல்ல வாசனையா இருக்கும். திருநெல்வேலி சைட்லாம் இந்த இலை எல்லாரும் வீட்டு தொட்டிலையும் வச்சிருப்பாங்க. பாருங்க, இது இன்சுலின் பிளான்ட். இது சுகருக்கு சாப்பிடுவாங்க இந்த இலை. இது சித்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த இலை ஒரு 5 இலை எடுத்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 5 இலை சாப்பிடலாம். பாருங்க, இது துளசி. நான் தொட்டிலே வச்சிருக்கிறேன். இந்த துளசி செடி நல்ல சளிக்கு நல்ல மருந்து. இது எங்க வீட்டுல நாங்க வாரத்துக்கு ஒருக்க சுக்கு காப்பி போட்டு குடிப்போம். இதுல ஒரு கை போட்டா நல்ல வாசனையா இருக்கும் சுக்கு காப்பி. இது பாருங்க, இது மஞ்சள் செடி. ஒரு சின்ன துண்டு தான் வச்சேன். இப்போ எப்படி வளர்ந்து நிக்கி பாருங்க. ஒரு 4 பக்குன்னு நிக்கி. நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மஞ்சள் இதுல எடுக்கலாம். இது செவ்வந்தி. இது வெள்ளை செவ்வந்தி. பாருங்க, மொட்டு விட்டுருக்கு. ஏற்கனவே நிறைய பூ பூத்துருச்சு. இப்போ மறுபடியும் மொட்டு விட்டுருக்கு. இது வெள்ளை செவ்வந்தி. இது மஞ்சள் செவ்வந்தி. இதுவும் பூ பூத்துச்சு. இது பாருங்க, மணத்தக்காளி கீரை. நான் கடையில மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு அந்த குச்சை நட்டு வச்சேன். அது நல்லா வளர்ந்துடுச்சு. இது கத்தாழை. பாருங்க, ஒரு சின்ன பேக்ல எவ்வளவு கத்தாழை வந்திருக்குன்னு பாருங்க. இது நல்லா தலையில தேய்ச்சி குளிக்கலாம். இந்த வெயில் காலத்துல இந்த கத்தாழைய மோர்ல அடிச்சு குடிக்கலாம். நல்ல சூடு தணியும். இது பாருங்க, பசலிக்கீரை. இது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம். இது பாருங்க, மணி பிளான்ட். இது நிறைய வளர்ந்து இருந்துச்சு. நான் தான் கட் பண்ணிட்டேன். மறுபடியும் இது வளர்ந்து வருது. இது பாருங்க, கத்தாழை. நிறைய பக்குக்கண்ணு வெடிச்சிருக்கு. இது ஓமவல்லி இலை. இதையும் நம்ம சுக்காப்பில போட்டு குடிக்கலாம். வாய்வு பிடிச்சிருச்சுன்னா இந்த இலையை பறிச்சு கொதிக்க வச்சு குடிக்கலாம். பாருங்க, இது அழகு செடி. இது ரெண்டும் ஒரே செடி தான். பாருங்க, இது பொன்னாங்கண்ணி கீரை. நான் கீரை செஞ்சுட்டு இதை குத்தி வச்சேன். இது வளர்ந்துருச்சு. பாருங்க, இது சுண்டக்காய் செடி. நான் இதுக்கு பாருங்க உரம் போட்டிருக்கிறேன். காய்கறி கழிவு, முட்டை ஓடு, வெங்காயத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இது போட்டு எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. பாருங்க, செடியில ஒரு கொப்புல எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. சுண்டக்காய் இந்த பாருங்க, மேல பாருங்க. இன்னும் அங்கெல்லாம் பூ நிறைய வந்திருக்கு. நிறைய கிளை விட்டுருக்கு பாருங்க. பாருங்க, இந்த சுண்டைக்காயை வச்சு நான் குழம்பு வச்சு ஒரு வீடியோ போடுறேன். மோரில் போட்டு வத்தலும் பண்ணலாம். இதை சுண்டைக்காய் வத்தல் பண்ணலாம். பாருங்க, இதே மாதிரி நீங்களும் வேஸ்ட் ஆகிற இஞ்சி, வெள்ளைப்பூடு, சுண்டைக்காய் எல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.